தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் எல்பி நகரைச் சேர்ந்த பிரசாந்த் ஸ்வேதா தம்பதியருக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தந்தை இறந்த பிறகு கருணை அடிப்படையில் அரசு பள்ளி ஆசிரியராக தந்தையின் வேலை ஸ்வேதாவுக்கு கிடைத்துள்ளது. இதனால் குடும்ப வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பிரசாந்திற்கு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது வீட்டுக்கே சென்று அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. தனது கணவரின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த ஸ்வேதா அவரை பின்தொடர்ந்து கண்காணித்துள்ளார். ஹயாத் நகரின் புறநகர் பகுதியான லக்ஷ்மி ரெட்டி பாலம் அருகில் உள்ள அந்த தோழியின் வீட்டுக்கு சென்று வருவதை கண்டுபிடித்தார். வீட்டை நோக்கி மனைவி வந்ததை அறிந்த பிரசாந்த் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்வேதா வீட்டுக்குள் புகுந்து அந்த பெண்ணை பளார் பளார் என கன்னத்தில் அறையும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் வியாபாரம் செய்வதாக கூறி பணத்தை பெற்று அந்த பெண்ணுக்கு 30 லட்சம் ரூபாய், ஒரு கார், ஒரு ஸ்கூட்டி மற்றும் தங்கம் ஆகியவற்றை கணவர் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டி ஹயாத் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஸ்வேதா. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். மேலும் தாக்கிய ஸ்வேதா மீது நடவடிக்கை எடுப்பதா, அந்த தோழியின் மீது நடவடிக்கை எடுப்பதா என போலீசார் சட்ட ரீதியான ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது.